ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம வேர்க்கடலை நல்லா சூடாக நம்ம வறுத்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வறுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த சூடான வேர்க்கடலை மேலே இருக்கிற தோல் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப சுரக்கிறதுனால நிறைய பேர் ஆற வச்சு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவீங்க. இனிமேல் நீங்கள் வெயிட் பண்ணாமல் வேர்க்கடலை வறுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் நம்ம எடுத்துக்கலாங்க. கிளாத் எடுத்துகிட்டு அந்த வேர்க்கடலை எல்லாமே நீங்கள் கிளாத் உள்ளுக்குள்ளே நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை நீங்கள் நாலா பக்கமும் நல்லா நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு தரையில் வச்சு லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணுங்கள். லைட்டாக ஒரு டைம் கை வச்சு தரையில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலை மேலே ஷேக் பண்ணிங்கன்னா அந்த வேர்க்கடலை பார்த்து தோல் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிடுங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு செகண்ட் போல் மட்டும் தரையில் வச்சுட்டு இந்த வேர்க்கடலை நல்லா நம்ம தேய்ச்சுமே முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் வேர்க்கடலையை ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள். அந்த வேர்க்கடலை தோல் ரொம்ப ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தோல் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் நம்ம இந்த வேர்க்கடலை தோல் அங்கங்கே சிதறாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். அதுக்காக இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கலாங்க. ஜல்லிக்கரண்டி நம்ம எடுத்துகிட்டு வேர்க்கடலை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஜல்லிக்கரண்டி லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணாலுமே அந்த துகள்கள் எல்லாமே நமக்கு கீழே விழுந்துடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா வேர்க்கடலையுமே ரொம்ப சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் பார்த்தா அந்த வேர்க்கடலை ஃபுல்லாக நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வேர்க்கடலை தோல் இருக்குல்லையே, அந்த தோல் எங்கேயுமே கீழே அங்கங்கே சிதறாமல் அழகாக நீங்கள் சுத்தம் பண்ண கையோட கீழே கொண்டு போய் அப்படி நீங்கள் கொட்டி வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வேர்க்கடலை ஃபுல்லாகவே நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இந்த தோலை கொண்டு போய் கீழே நீங்கள் கொட்டிடுங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணின வேர்க்கடலை நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கோன்னுட்டு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இது போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக் டப்பா அப்படி இருக்கட்டுங்க. ஒரு பழைய கத்தி எடுத்துகிட்டு கேஸ் ஸ்டவ் கத்தி லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண கத்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இதே போல் பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் அந்த மூடியில் உள்ளுக்குள்ளே சின்னசாக நீங்கள் கட் பண்ணிக்கணும். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்களும் பாக்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸை நம்ம கட் பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நீங்கள் பேக் சைடில் திருப்பி வச்சுட்டு ஒரு கம்பி வச்சு லைட்டாக நீங்கள் கேஸில் ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸோட கார்னரை ஒரே ஒரு ஹோல் ஸ்க்ரூ நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கம்பியை சைடில் வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பாக்ஸ் அப்படி இருக்கட்டும். இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் நம்ம எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் 2 பீஸ் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நீங்கள் பேக் சைடில் திருப்பி வச்சுக்கோங்க. ஒரு டபுள் டேப்பை நீங்கள் ஒரு பக்கம் கார்னர்லேயும் இன்னொரு கார்னர்லையுமே நீங்கள் இந்த டபுள் டேப்பை நல்லா நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலுக்கு நம்ம ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு கிச்சன் அடுப்பு பக்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் ஆணியில் மாட்டதுக்கப்புறம் நல்லா நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இப்படி நீங்கள் அழுத்தி விடும்போது அந்த பாக்ஸு நமக்கு ஆடவும் செய்யாது. ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் லைட்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அங்கங்கே வச்சுருக்கோம். இந்த லைட்டரை எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ள நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குமே நமக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஸ்டாண்டாகவும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். நான் பாருங்கள் ஸ்பூனுமே ஆர்கனைஸ் பண்ணி பார்த்தேன். ரெண்டுத்துக்குமே ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் பொதுவாக அரிசி நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணாலே சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி விழுந்துருங்க. அந்த மாதிரி விழுகாமல் இருக்க ஒரு 7-8 போல் பட்டை நீங்கள் எடுத்துக்கலாங்க. பட்டை எடுத்துகிட்டு அரிசி உள்ளுக்குள்ளே அங்கங்கே நீங்கள் ஒழிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பட்டை வாசனை எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரிங்க, அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வண்டு புழு பூச்சி நமக்கு விழுகவும் செய்யாது. இந்த மாதிரி பட்டையை நீங்கள் எல்லா அரிசிக்குள்ளே நீங்கள் ஒழிச்சு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். மறக்காமல் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் பொதுவாக மார்க்கெட்லேருந்து கீரை வாங்கிட்டு வந்தாலே போதுங்க, 2-3 நாள் நம்ம சமைச்சிடணுங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கீரை ஒரு மாதிரி அழுகி கெட்டு வீணாக போயிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க 10 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலக்கீரை எடுத்துருக்கேன். இந்த கீரைக்கட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீரைக்கட்டை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் கீரையை லைட் எடுத்து நீங்கள் ஷேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலே எடுத்து நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா அந்த கீரை உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் கெட்டு போனதல்ல மண் இதாக இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே கீழே நமக்கு விழுந்துடுங்க. இப்போ நம்ம கீரை ஃபுல்லாகவே இதே போல் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த டஸ்ட்டையெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. டஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேப்பர் நம்ம எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கேன். நீங்களும் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் அடியில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீரை தன்னோட வேர் இருக்கிற இந்த வேர் மட்டும் கீழே வர்ற மாதிரியும் அந்த தலை எல்லாமே பேப்பர் மேலே படுற மாதிரி இது போல் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீரையிலிருந்து பாதி அளவுக்கு கீரை மட்டும் நம்ம எடுத்துடலாங்க தனியாக. இந்த மாதிரி நம்ம பாதி கீரை மட்டும் தனியாக எடுத்ததுக்கப்புறம் இந்த கீரையெல்லாம் கொஞ்சம் பலாசம் நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்டி ஒரு கொஞ்சம் பெரிய கரண்டி எடுத்துகிட்டு இந்த கீரைக்கு நடுவில் இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் அது மேலே மறுபடி நீங்கள் பேப்பர் போட்டுட்டு மிச்சம் இருந்துச்சு இல்லையா கீரை, அதுவுமே நீங்கள் இது மேலே இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் நல்லா நீங்கள் மடித்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணும்போது ரொம்ப அழுத்தி ஃபோல்டு பண்ணாமல் லைட்டாக இது போல் நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க. பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கீரை வச்சுலையே அந்த கீரை எடுத்துகிட்டு இந்த பேப்பர் மேலே நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் இந்த பேப்பரை வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜு சைடில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 நாள் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முக்கியமாக 10 நாளுக்கு மேலேயுமே இந்த கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாடியும் போகாது, வதங்கியும் போகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம மாவு அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணினா சீக்கிரமாக மாவு புளிச்சு போடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெயில் காலங்க, 1 நாள் 2 நாள் உள்ளுக்குள்ளேயும் மாவு நல்லா புளிச்சு போயிடுங்க. அந்த மாதிரி மாவு புளிக்காமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் துண்டுகள் 2 போல் கட் பண்ணி எடுத்துருக்கு. கட் பண்ண தேங்காய் துண்டுகளை இந்த மாவு மேலே இது போல் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா மாவு நமக்கு சீக்கிரமாக புளிச்சு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மிக்ஸி மேலே கோல்கேட் மட்டும் போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆவீங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மிக்ஸி மேலே எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சரிங்க, நாள்பட்ட அழுக்கு எந்த அழுக்காக இருந்தாலும் 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரே ஒரு பொருள் மட்டும் வச்சு ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். மிக்ஸி நல்லா புதுசு போல் மாறிடுங்க. மிக்ஸி நம்ம சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் பேஸ்ட் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கோல்கேட் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சமாக கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கை வச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி எடுத்துக்கலாங்க. இந்த மிக்ஸி நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி சைடில் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை நீங்கள் ஒரு துணி வச்சோ இல்லை பேப்பர் வச்சுட்டோ அந்த கேப்பை நீங்கள் அடைச்சி விட்டுருங்க. நான் இன்றைக்கி கிளாத் வச்சு அடைச்சி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண கோல்கேட் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி நீங்கள் இது உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம ஊற்றி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் 1 செகண்ட் போல் அப்படியே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கப்புக்குள்ளே கரையாத பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டை நீங்கள் இந்த மிக்ஸி மேலே அங்கங்கே இது போல் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிக்ஸி க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பேப்பரை நம்ம எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கேன். பேப்பர் எடுத்துகிட்டு சின்ன பீஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் எடுத்துகிட்டு மிக்ஸி மேலே வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்போக் எடுத்து இது போல் வச்சு நீங்கள் நல்லா நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா போதுங்க. அதில் உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருந்தாலும் சரிங்க, அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. நாள் பட்ட அழுக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அழுக்காக இருந்தாலும்
இருந்தாலுமே அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை நம்ம எடுத்துடலாங்க. அந்த கிளாத்துக்குள்ளே சென்டரில் பாருங்கள் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்குங்க. அது எல்லாமே இப்போ ரொம்ப சூப்பராக வெளியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு இடையில நீங்கள் இந்த பேப்பர் வச்சுட்டு லைட்டாக ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த அழுக்கு எல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடுங்க. இப்போ நம்ம இந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாத் எடுத்துக்கலாங்க. சின்ன துண்டு கிளாத் போல் எடுத்துகிட்டு ஒரு டைம் தண்ணியில் நல்லா நனைச்சி நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஈரமான கிளாத்தை வச்சு நீங்கள் மிக்ஸி மேலே நல்லா நீங்கள் தொடச்சிக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி மேலே கொஞ்சம் பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் மேலே வச்சு நீங்கள் ஈர துணி வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அந்த மிக்ஸி மேலே எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சரிங்க, அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிடும். நம்ம மிக்ஸி எவ்வளோ பழைய மிக்ஸியாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நமக்கு புதுசு போலவே மாறிடுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் கிளாத் வச்சு நல்லா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நான் தொடச்சேன். அதுக்கே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஸியோட மேல் பகுதியில் ஒரு ஈர துணி வச்சு லைட்டாக நீங்கள் தொடச்சிட்டு பாருங்கள், மிக்ஸி நமக்கு புதுசு போல் பளிச்சுன்னு நமக்கு மாறி போயிருக்குங்க. கண்டிப்பாக சொல்கிற இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். உங்கள் வீட்டில் எவ்வளோ பழைய மிக்ஸியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். எந்த வித காசு கொடுத்து எதுவும் வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு உங்கள் மிக்ஸியை நீங்கள் புதுசு போல் மாற்றிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உள்ளார பொறுமையாக பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே நன்றிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.